இங்க இருக்கக்கூடிய சில நபர் தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக பேசக்கூடிய அல்லக்கைங்க அவங்களதான் நம்ம பயங்கரவாதின்னு சொல்லணும். அவர்கள் என்ன சொல்றாங்க, இந்த சங்கிகள் இது ஒரு மத பிரச்சனையா திருப்புறாங்க, இது இஸ்லாமியர் அல்லாதவர்களை கொலை பண்ணல, இஸ்லாமியரும் இறந்திருக்காரு அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அங்க பாதிக்கப்பட்ட ஒரு கர்நாடகா பெண்மணி, தன் கணவரை பறிகொடுத்த பெண்மணி, தம் பிள்ளை கண் முன்னாடியும் அவர் கண் முன்னாடியும் அவர் இஸ்லாமியரா அப்படின்றத செக் பண்ணியிருக்காங்க. கண்ணு முன்னாடி அவருடைய ஆணுறுப்பை செக் பண்ணி கொடூரமாக கொலை பண்ணியிருக்காங்க. அந்த அம்மா கதறி சொல்லுவதை நம்பாத இவர்களெல்லாம் பேச தகுதி இல்லாதவர்கள். இவங்கெல்லாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய தகுதியே இல்லை. தயவுசெய்து பாகிஸ்தான் ஓடி போயிருங்க. அது மட்டும் இல்லை, ஆலூர் ஷா நவாஸ் ஒரு மேடை பேச்சில் பேசின வீடியோ இப்போ பரவலாக பகிரப்பட்டு வருது. அவர் என்ன சொல்லியிருக்காரு, அவருடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் தான் காஷ்மீருக்கு நேரடியாக போய் சென்று பார்த்தாராம். அவர் பார்த்ததுல அங்கு நடப்பது தீவிரவாதம் அல்ல, விடுதலை போராட்டம் அப்படின்னு சொல்லி சொன்னாருன்னு பெருமையா சொன்னார். அதே திருமாவளவன் அவர்கள் இப்போதும் என்ன சொல்றாரு, அந்த காஷ்மீர் பகுதி சிஎம் ரிசைன் பண்ணணும் சொல்லல, அமித்ஷா அவர்கள் ரிசைன் பண்ணணும் அப்படின்றாரு. இது எந்த அளவுக்கு நியாயமான பேச்சு பாருங்க. ஆக இவர்கள் எல்லாருமே தீவிரவாதத்தை கண்டிக்கல, பிஜேபி பதவி விலகணும், இவர்களுடைய இன்டென்ஷன் என்ன அப்படின்றது புரியுது.